ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக நகராட்சி அலுவலகத்தில் மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 விதமான பதவிகள், 8 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குதுன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க எழுத்து தேர்வு மட்டும்தான். எந்த ஒரு இன்டர்வியூவும் இந்த வேலைவாய்ப்புக்கு கிடையவே கிடையாது. எழுத்து தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும் போதும். இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு தான். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நிரந்தர அரசு வேலை தான். பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரி கான்ட்ராக்ட்னால நினச்சிக்க தேவையில்லை. முழுக்க நிரந்தர அரசு வேலைக்கையில் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் ஆரம்ப சம்பளம் 36,500 உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வழங்குறதாகவும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி தபால் மூலியமாகவும் விண்ணப்பிக்கணும். 2 விஷயத்தையும் பண்ணணும். 2க்கும் ஒவ்வொரு டேட் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 18 பிப்ரவரி 2024. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்ட தமிழக மக்களும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ ஆல் ஓவர் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் தாராளமாக நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி முடிச்சோன்னே நீங்கள் ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணணும்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இதுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது தான் ஓகேங்களா. மொத்தம் 8 விதமான பதவிகள் அறிவிச்சிருந்தாங்க. நம்ம ஒவ்வொன்றா என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ன போஸ்ட் எவ்வளோ சேலரின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான ஏஜ் லிமிட். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா அது என்னங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஃபோர்மேனுக்கான வேலைவாய்ப்பு. மேக்ஸிமம் 40 வயது. அதாவது இதெல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி தான். இது எல்லாமே SC ST அதே மாதிரி உடல் ஊனமுற்றோர் OBC இது எல்லாத்துக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, ஜூனியர் ஃபோர்மேனுக்கான சம்பளம் 36,500 ஸ்டார்டிங் சேலரி. மேக்ஸிமம் 1,15,000. 40 வயதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டிப்ளமோ மைனிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஓவர்மேன், அதாவது ஜூனியர் ஃபோர்மேன்லேயே ஓவர்மேனுக்கான வேலைவாய்ப்பு 36,500 ஆரம்ப சம்பளம். இந்த வேலைவாய்ப்புக்கு 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ மைனிங் அல்லது மைனிங் இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஃபோர்மேன் எலக்ட்ரிக்கல், இதுக்கும் சேம் அதே சேலரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. 36,500 உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி சொல்லியிருக்காங்க. 40 வயதுக்குள்ளே இருக்கணும். டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இந்த வேலைவாய்ப்புக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர்மேன் சர்வேயருக்கான வேலைவாய்ப்பு 36,500 ஸ்டார்டிங் சேலரி. 40 வயதுக்குள்ளே இருக்கணும். டிப்ளமோ மைனிங் அல்லது மைனிங் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது ஜூனியர் ஃபோர்மேன் சிவில், இந்த வேலைவாய்ப்புக்கு மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் 29,500 உங்களுக்கான சம்பளம். 35 வயது மேக்ஸிமம் இருக்கணும். BSc ஹார்ட்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸர் கம் ஃபஸ்ட் எய்டர், இந்த வேலைவாய்ப்புக்கு மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது நர்ஸுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நீங்கள் 10th இல்லை 12th முடிச்சுட்டு DGNM அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இல்லை BSc நர்சிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க வெறும் ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான் வைக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு வழங்கிடுவாங்க. ரிட்டன் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸ் இது 2ம் பண்ணுவாங்க. இது 2ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பை வழங்கிடுவாங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு. அதாவது மேலே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். SC ST OBC அதே மாதிரி உடல் ஊனமுற்றோர் இவங்களுக்கெல்லாம் அஸ்பர் கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது SC STனா 5 வருஷம், OBCனா 3 வருஷம், உடல் ஊனமுற்றோர்னா 10 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும் கம்பல்சரி. ஓகேங்களா. இந்த இடத்துலையே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும்.
ரிலாக்ஸ் 5 இயர்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி, ஓபிசினா 3 வருஷம், உடல் ஊனமுற்றோர்னா 10 வருஷம், உடல் ஊனமுற்றோரில் ஓபிசி கேட்டகரினா 13 வருஷம், எஸ்சி எஸ்டினா 15 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஃபீஸ் பே பண்ணணும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி, உடல் ஊனமுற்றோர், முன்னாள் இராணுவத்தினர், ஆல்ரெடி சேம் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோங்க. இவங்க யாரும் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க ஜென்ரல் கேட்டகிரி, ஓபிசி கேட்டகிரி, இடபிள்யூசி இவங்கெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப 100 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இதுதான். இது மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது மூலிமா நீங்கள் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஹார்ட் காப்பீஸை நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் ஹார்ட் காப்பீஸையும் அனுப்பிச்சிக்கலாம். ஓகே, ஹார்ட் காப்பீஸ் எல்லாம் அனுப்புறதுக்கான டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18/2/2024 தான் லாஸ்ட் டேட். ஹார்ட் காப்பீஸை நீங்கள் அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26/2/2024. ஓகேங்களா? வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அப்ளை ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு ஹார்ட் காப்பீஸ் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணுங்கள். வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட். நார்கோ ரெக்ரூட்மெண்ட்லேருந்து தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கீங்க, இது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கேப்சா கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல நியூ கேப்சா வேணும்னா கொடுத்துக்கோங்க. அது கீழே வந்தீங்க அப்படின்னா நியூ லாகின், இந்த இடத்துல லாகின் இருக்குது, இது கொடுத்து நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். இன்னும் வரைக்கும் நான் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு இருக்கிறவங்க எந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணணும்னா இந்த இடத்துல தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். நியூ ரிஜிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பேஜுக்கான போகும். அதில் போனீங்கன்னா உங்கள் ஃபுல் நேம், ஆதார் கார்டு அப்லோட் பண்ண சொல்லி ஆதார் கார்டு நம்பர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய இமெயில் ஐடி, யூசர் ஐடி, இமெயில் அஸ் யுவர் யூசர் ஐடி. ஓகேங்களா? ஸோ இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆன்சர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ. ஓகேங்களா? 100 கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேப்சா கொடுத்து க்ரியேட் யூசர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா யூசர் க்ரியேட் ஆகிடும். அதுக்கடுத்தது முன்னாடி ஆல்ரெடி நம்ம பார்த்ததில் அந்த இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கேப்சா கொடுத்து லாகின் கொடுத்து உள்ளே போயிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.